பற்றி நீங்கள் கேட்டிங்க. ரஷ்யாவோட ப்ராப்ளம் இஸ் அவங்க இஸ்ரேல் ஆக்ஷன் இன் சிரியா, அதனால் அவங்க ரொம்ப இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த யுக்ரைன் வாரே நடக்குது இல்லையா. இந்த நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபின்லாண்ட் ஏர் டிஃபென்ஸ் டேவிட் ஸ்லிங் அப்படின்ற ஒரு வெப்பனை வந்து வாங்குறதுக்கு இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்வீடன் ஆல்சோ டிஃபென்ஸ் டீல் இருக்கு. இந்த டிஃபென்ஸ் டீல் போட்டுறதுக்கு அப்புறமா வந்து ஃபின்லாண்ட் நேட்டோவில் ஏப்ரல் 2023 ஜாயின் பண்ணுறாங்க ஃபின்லாண்ட், ஃபாலோட் பை ஸ்வீடன். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபின்லாண்டுக்கு அவங்களுக்கு ரொம்ப வார்ஸ்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு அது தெரியும். அது ஃபின்லாண்ட் ஏர் டிஃபென்ஸ் வந்ததுன்னா, ஃபின்லாண்டில் ஏர் டிஃபென்ஸ் வந்ததுன்னா எதிராக தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தே வாண்டட் டு ஷேக் இஸ்ரேல் ஆல்சோ. அதனால இஸ்ரேலுக்கு வந்து அவங்களோட இப்போ நேட்டோ எக்ஸ்பேன்ஷனில் ரோல் ஆஃப் இஸ்ரேல் இன் ஆர்மிங் கிவிங் டேவிட் ஸ்லிங் சிஸ்டம்ஸ் டு ஃபின்லாண்டும், தென் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வெப்பன்ரி டு ஸ்வீடன், அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அது வந்து ஹமாஸ், அது வந்து ஹமாஸ்க்கு வந்து தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஹமாஸ். அவங்க கிளியராக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஹமாஸை சப்போர்ட் பண்ணல, பட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கு ஹமாஸோட பொலிட்டிக்கல், வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் த ஆர்ம்ட் விங், வி ஆர் சப்போர்ட்டிங் த பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க.